பண்ணணும் அப்படி பண்ணாரு, நீ அப்படி பண்ணனா அப்ப நான் தான் உங்களை நம்பியிருக்கேனான்னு ரொம்ப அந்த பொண்ணு மனசுடைஞ்சு பிரேக் டவுன் ஆகி தான் கேட்டுச்சு. அவன் வாயே தொறக்கல. அப்படியே அழுத்தமா இருந்தான். அப்படி போன வாரம் 2 வாரமா அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட் குடுத்ததே இந்த பொண்ணு தான். இவனுங்கள 2 பேரும் எவனுமே சீண்டவே இல்ல. திவாகரையும் சரி, கலையரசனையும் சரி. அப்படியே தள்ளி தள்ளி திவாகர கோமாளி மாரி பார்த்தானுங்க. இவன் திவாகர ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா பார்த்து யாரும் சேர்த்துக்கவே இல்ல. அதனால தான் நாமினேஷன்லயும் குத்துனாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல, இந்த பொண்ணு மட்டும் தான் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டெயின் பண்ணி அவ்ளோ க்ளோஸா இருந்ததுக்கு இதெல்லாம் ஒன்னார்ல வரல. அவ்வளோ க்ளோஸா இருந்ததுக்கு இதுதான் நீங்க பண்றதான்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு அது புரியவே இல்ல. அவன் பண்ணது சுத்த அநியாயம். சரி திவாகர் கான்ஃப்ளிக்ட்யாவது அவர் சைட்லயும் கொஞ்சம் சரி இருக்கு, இவங்க சைட்லயும் தப்பு இருக்குன்ற மாரி இருக்கலாம். ஆனா கலையரசன் பண்ணது சரியான விஷம். ஓகேவா? அப்ப அந்த பொண்ணு கேட்டாக்கா, இல்ல நான் வரலான்னு நெனச்சேன். வந்தா அப்புறம் உன்ன பார்க்க கஷ்டமா இருக்கும் எனக்கு. அது பேசணும். ஏன்டா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்னடா கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாரினா, இல்ல நான் நேத்து பேசினதுக்குலாம் ஒண்ணும் ஃபீல் பண்ணல. அதுக்கெல்லாம் நான் எதுவும் ஃபீல் பண்ணல. அதெல்லாம் சரிதான் அப்படின்னு திருப்பி பாரு கேக்குது. அப்ப பேசினதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணனா, அப்ப சரி நீ தெரிஞ்சு தெளிவா தான் பண்ணியானா? ஆமா நான் தெரிஞ்சு தெளிவா தான் பண்ணேனா. அட போடா அப்ப வேஸ்ட்டுடா. அப்ப நான் தான்டா முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. ஒண்ணு. சரி இங்க பேசினால ஃப்ரெண்டுன்றதுல இப்ப அவ கூப்பிட்டு பேசினா, நீ பேசினா அதோட விட்டுருக்கணும். அத எடுத்துட்டு போய் என் கனிக்கிட்ட சொன்னேன். இப்படி பண்றா அப்படி பண்றா அவ கூட அதே மாதிரி பாத்ரூம்ல நேற்று ஏதோ ஒரு இடத்துல கணிக்கிட்டு சொன்னேன். அவ கூட வந்து என்னால் கேம் ஆட முடியாது, அதனால நான் தனியாக வந்து நான் அங்கேருந்து அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருப்பேன். இது அவகிட்ட சொல்லிட்டே வந்திருக்கலாமே. இல்லை ஒரு ப்ராப்பர் ரீசன் இப்போ இல்லைன்னா அவகிட்ட பேசுறது அவகிட்டயே பேசிட்டு உங்க 2 பேருக்குள்ளே விட்டுரு. அதை எடுத்துட்டு வந்து அவளுக்கு பிடிக்காத ஒரு குரூப் கிட்டேயும் உட்காந்து பேசுறீங்க. அப்போ திவாகரம் ஒரு பொண்ணுனா இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுரா, ரொம்ப ஆட்டிடியூடா இருக்கு. எல்லார் பக்கையும் சம்பாரிச்சுக்கணும். போன வாரமே அவருக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. வீடே மொத்தம் சேர்ந்து அவளை அடிக்கிறாங்க பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்துல அந்த பெருக்க மாட்டேனா அந்த தோப்புக்கரணம் போடுற டாஸ்க்ல இதுலயே வரும்போது, என்ன பாரு வீடியோ உனக்கு சுத்தி ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் பகையா இருக்காங்க பாரு. நான் தான் பாரு உனக்கு சப்போர்ட் பண்ணேன். அப்படி இப்படின்ற மாரி ஏதோ ஒண்ணு சொன்னேனே, அதான் தெரிஞ்சுக்கோண்ணே அப்படித்தானே இருக்கு அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. அப்ப இவர் மைண்ட்ல என்ன வந்திருக்குன்னா, ஒண்ணு இந்த பொண்ணு கூட சேர்ந்தா இன்னும் நெகட்டிவா தெரியும் அப்படிங்கிற மாரி ஒண்ணு வந்திருக்கும். இல்லன்னா இவ்ளோ நெகட்டிவிட்டி இந்த பொண்ணு சம்பாரிச்சு, இந்த பொண்ணு மட்டும் தான் ப்ரோமோல வரும் செய்யும். நம்ம வந்து ஹைலைட் ஆக மாட்டோம். நம்ம 0 ஆயிடுமோன்னு ஒண்ணு தோணிருக்கும். ஸோ ஒண்ணு பொறாமையா இருந்திருக்கும். இல்ல பயமா இருந்திருக்கும். 2த்துல ஏதோ ஒண்ணு அவருக்கு அந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும்னு அவரும் டிசைட் பண்ணிட்டாரு. சான்ஸ் கிடைச்சோடனே அவரும் வந்துட்டார். இதுதான் விஷயம். ஸோ அவங்கவுங்க கேம் அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கலையை அதே தான் சொன்னது. பாரு கூட இருந்தால் கேம் ஆட முடியாது. அப்போ கனி கூட இருக்கவங்க மட்டும் கேம் ஆட முடியுமானா, கனி கூட இருக்கவங்களும் அல்ல கையங்களா தான் இருக்காங்க. அல்ல கையங்களா இருக்கவங்க கேம் ஆட முடியாது. மிஞ்சி போனால் இன்னும் 4-5 வாரம் தள்ளிட்டு வெளில வந்துருவாங்க. இல்லை வைல்டு கார்டு வந்தோடனே இவங்களாம் மிக்சர் கண்டென்ட்னு வெளில அமைச்சிருவாங்க. அதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது இப்படி போகுதுன்னா, ஸோ கலை அப்படி சொன்னதும் அவளுக்கு கஷ்டமாயிடுச்சு. சரி ஜெயில்லேருந்து வெளில வந்தாச்சு. அந்த ரம்யா பொண்ணு. ரம்யாவையும் கூப்பிட்டு வந்துட்டு கேட்குறேன், என்ன ரம்யா திவாகர் அண்ணன் ஏதாவது சொன்னாரா? ஏதாவது பேசுனியா? அப்படின்னும்போது அந்த டாஸ்க் விஷயமா கியூசினா, இல்லை நீ தான் சொன்ன சுபிக்ஷான்னு சொல்லி அப்படி இப்படின்னு அவர் சொன்னாருன்னும் போது அது கொஞ்ச நேரம் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அங்கே பேசினதை எடுத்துகிட்டு வந்து யார்கிட்ட கமருதீன் குட்டியும் பாருக்கிட்டையும் பேசினதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சொல்லுது கனிக்கிட்ட. நான் கேட்டேன் பண்ணேன் திவாகரன். ஏம்மா இங்கேருந்து சொல்லி அங்கேருந்து சொல்லி அந்த அந்த பொண்ணு யாரை தான் அந்த வீட்டில் நம்பி பேசும்? இப்போதைக்கு கமருதீன் கிட்டயோ வினோத்கிட்டயோ கொஞ்சம் பேசுது. அவர் வினோத்தா கொஞ்சம் கொஞ்சம் உசுப்பேற்றி விட்டுறாரு. இந்த பொண்ணை